இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவின் MITயில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியின் லாசனில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இணைந்து வானத்தில் பறக்கவும் அதே விங்ஸோட கடலுக்குள்ள டைவ் பண்ணி நீந்தவும் கூடிய ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிளை உருவாக்கியிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் பேர்டு வெஹிக்கிள் வானத்தில் பறக்கவும் செய்யும், அதே விங்ஸோட கடலுக்குள்ள டைவ் பண்ணி நீந்தவும் செய்யும். ரோபோட்டிக் பேர்டு வெஹிக்கிள் அதாவது ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிள் இது கடலுக்குள்ள இது தண்ணீருக்குள்ள என்ட்ராகும் போது இதோட விங்ஸ் உடையாமல் இருக்க கார்பன் பிளெக்சிபிள் விங்ஸ் மற்றும் நைலான் விங்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ரோபோட்டிக் பேர்டு கடலுக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் வித்தின் செகண்ட்ஸ்ல இதோட விங்ஸ் 90 டிகிரி வரை பெண்ட் பண்ணி கொடுக்கும் அது நீந்துறதுக்கு. ஃபிளாப்பிங் விங் ஏரியல் அக்வாட்டிக் வெஹிக்கிள் பேர்டு ரோபோட் கடலுக்குள்ள போகும்போது இந்த ரோபோட்டுக்குள்ள தண்ணீர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேர்டு ரோபோட்டுக்குள்ள தண்ணீர் தாராளமா செல்லும்படி ஓப்பன் பாடி சிஸ்டத்துல இந்த ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. இதற்கேற்ப இந்த ரோபோட்டோட மோட்டார்ஸ், பேட்டரி, சென்சார் போன்றவை எல்லாமே சிலிக்கான் மூலம் வாட்டர் ப்ரூஃபிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டை ஒரு முறை சார்ஜ் பண்ணிட்டோம்னா கடல்ல 4 மைல் வரை இது நீந்தும். கடல்ல ஸ்விம் பண்ணிக்கிட்டு கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கிற இந்த ரோபோட் பேர்டு மீண்டும் எப்படி வானத்துல பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா